ஓம் ஸ்ரீ சாய்ராம். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். திருவெம்பாவை 17 மார்கழி 17. செங்கண் அவன்பால் திசைமுகன்பால் தேவர்கள்பால் எங்கும் இலாதோர் இன்பம் நம்பாலதாக் கொங்கு உன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோளும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ்ந்த பங்கய பூம்புனல் பாய்ந்திடலோர் எம்பாவாய். தேன் சிந்தும் மலர்களை சூடிய கூந்தலை உடைய பெண்களே, செந்தாமரை கண்ணான நாராயணன் பிரம்மா பிற தேவர்கள் யாரும் தராத இன்பத்தை அள்ளி வழங்க நம் தலைவனாகிய சிவபெருமான் இதோ வீடுகள் தோறும் எழுந்தருளுகிறான். அவனது தாமரை போன்ற திருவடிகளால் நம்மை ஆட்கொண்ட சேவகன் போல் இறங்கி வருகிறான். அழகிய கண்களை உடையவனும் அடியவர்களுக்கு அமுதமுமான நமது தலைவனும் ஆன அந்த சிவனை வணங்கி நலம் பெறும் பொருட்டு தாமரை மலர்கள் மிதக்கும் இந்த பொய்கையில் பாய்ந்து நீராடி அவன் தரிசனம் காண தயாராகும். இறைவனை தேடி நாம் கோயிலுக்கு அவனே வருகிறான் அழகிய சப்பரத்தில். இப்போது கூடவா அவனை தரிசிக்க தயக்கம்? அவன் வரும் முன் நீராடி உடல் சுத்தமாகி நமச்சிவாய என சொல்லி நின்றால் அவன் நமக்கு சேவகன் போல் சேவை செய்வான். வேறெதுவும் அவன் எதிர்பார்த்ததில்லை என்பதே இப்பாடல் சொல்லும் கருத்து ஆகும். இதுவே இந்த திருவெம்பாவை பாடல் 17 பொருள் விளக்கமாகும். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நாளை திருவெம்பாவை 18வது பதிகத்துடன் சந்திப்போம். ஜெய் சாய்ராம்.